ஹாய் ஹலோ எவ்ரிவன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கியூபர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலோட கோல் என்ன, அப்புறம் இதுக்கப்புறம் நம்மளோட பிளான் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் நான் வந்து ட்ரை பண்ண ஒரு செல்ஃப் சேலஞ்சை பற்றி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு க்யூப்பை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுன்றதை இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ எவ்ரிவன், நம்ம சேனலோட கோலை வந்து நான் 2 விதமாக பிரிச்சிருக்கேன், பிகினர் ஃபேஸ் அப்புறம் இன்டர்மீடியட் ஃபேஸ். ஸோ பிகினர் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 கியூப் சால்வ் பண்ணுறதுலேருந்து pyramnix 2x2 ஸ்கொயப் மிரர் 4x4 இந்த மாதிரி கியூபை சால்வ் பண்ணுறதோட பிகினர் மெத்தடை வந்து நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலோட பேசிக்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் வாட்ச் பண்ணி எல்லாமே இருக்கும். அப்புறம் பிகினர்ஸ்க்கு தேவையான ஃபிங்கர் ட்ரிக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும், அதை வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெகாமிக்ஸ், மாஸ்டர்மார்பிக்ஸ், ஸ்கொயர் ஒன், இந்த 3 கியூபுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு அடிஷ்னல் நாலேஜ் வேணும். ஸோ அதனால் இன்டர்மீடியட் ஃபேஸ்க்கு போயிட்டு நம்ம அதுக்கடுத்து இது கண்டினியூ பண்ணலான்றது என்னோடய ஐடியா. ஸோ இன்டர்மீடியட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா 3x3 கியூப் சால்வ் பண்ணுறதுக்கான சீபாப் மெத்தட், 4x4க்கு வந்து யாயு மெத்தட், அப்புறம் 3x3யோட ரூக்ஸ் மெத்தட், அப்புறம் பிளைண்ட் ஃபோல்டு அதாவது கண்ண மூடி சேர்க்கறதுக்கு ஓல்ட் போச்மேன் மெத்தட் இருக்குது, அப்புறம் 1 ஹேண்ட் கியூபிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 2x2க்கு வந்து ஆர்டேகான ஒரு மெத்தட் இருக்குது, பைரமிக்ஸ்க்கு வந்து L4Eன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அப்புறம் ஸ்கொப்போட மெத்தடு, அப்புறம் சில ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நமக்கு முன்னாடி பெரிய கியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஃபெலிக்ஸ் ஜெம்செச், அப்புறம் டிமான் கிளாஸ்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் அட்வான்ஸ் ஸ்டெப்ல லுக்கர் ப்ராக்டிசஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எப்போனா ஒரு பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போகும்போது. ஸோ நான் வந்து எப்படி கியூபிங் கற்றுக்கிட்டேனோ அதை மாதிரியே உங்களுக்கு வந்து சொல்லித்தர்றேன். இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக எனக்கு சேட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கொடுப்பேன். அண்ட் இப்போ ப்ளே ஆகிற இந்த வீடியோ வந்து என்னோடய 14 சயின்ஸ் சால்வு, அதே நேரத்தில் F2 வந்து வேகமாக முடிச்சிட்டேன் இந்த சேனல் இதில் பார்த்தீங்கன்னா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சி கேஸ் வந்துச்சு OLL, அதுவும் இல்லாமல் இது ஒரு PLL ஸ்கிப் பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் எனக்கு வந்து பெஸ்ட் மூமெண்ட்டு. அதுவும் இல்லாமல் இது என்னோட 53rd சால்வ். அண்ட் இந்த சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சால்வ் வந்து 2 மணிக்கு ஆரம்பித்தேன். அண்ட் 41 மினிட்ஸில் வந்து 60 சால்வ்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்டு 60 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 83 சால்வ்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் ஃபைனலாக 100th சால்வ் வந்து 72 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சேலஞ்ச், அதாவது கண்டினியூஸாக ஒரு 70 மினிட்ஸ் ப்ராக்டிஸ்ன்றது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து லைட்டாக ஒன்றும் கூட அவ்வளோவா தெரில. பட் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே போக போக விஸ்ட் பெயின், நர்வ் பெயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ கண்ணும் லைட்டாக வந்து கலங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே தான் ப்ராக்டிஸ் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இன்டர்வல்லாம் விட்டு நல்லா ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா ஸோ அது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் இதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது ஸ்பீட் கியூபர்னால் என்ன, மேபி அந்த டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையும் வந்து இதிலே சொல்லிடுறேன். அதாவது நார்மலாக வந்து ரூபிக் கியூப் சால்வ் பண்ணுறது வந்து எந்த அல்காரிதமும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களோட திங்கிங் மூலமாக தான் சால்வ் பண்ணுவாங்க. பட் ஸ்பீட் கியூபர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா இவங்க வந்து எல்லா அல்காரிதத்தையும் படிச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு குறைஞ்ச நேரத்தில் அதை சால்வ் பண்ணுறது தான் ஸ்பீட் கியூபர்ஸோட ஒர்க்கு. ஸோ நம்மளும் யோசிக்க தான் செய்வோம், பட் அதோட அல்காரிதம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க். இதில் வந்து 3 ஃபேஸாக பிரிப்பாங்க, பிகினர், இன்டர்மீடியட், அப்புறம் அட்வான்ஸ். ஸோ பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்லேருந்து 2 மினிட்குள்ளே ஒரு 3x3 கியூபை சால்வ் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து பிகினர். அண்ட் நீங்கள் 1 மினிட் கீழே கொண்டு வந்துட்டீங்க, அதாவது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு 1 மினிட் கீழே, இந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் கியூபர். ஸோ எப்போ நீங்கள் 15 செகண்ட்ஸுக்கு கம்மியாக, அதாவது ஒரு 10 செகண்டில் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து அந்த டைம் வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் கியூபர் ஆகிடுறீங்க. இப்போ ஒரு 3x3 கியூபில் வந்து நம்ம பார்த்தோன்னா நம்ம கியூப் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா, நம்மளோட 2 ஹேண்டில் இருக்க தம் ஃபிங்கரை வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இந்த 2 லேயரை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். அண்ட் மற்ற 4 விரல் பார்த்திங்கன்னா இந்த லேயரோட பேக் சைடில் வந்து வச்சுக்கணும். ஸோ பேக் சைடில் 4 ஃபிங்கர், ஃப்ரண்ட் சைடில் இந்த 2 தம்பை வந்து பிடிச்சா ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மூவ்மெண்ட் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்பர் லேயருக்கு வந்து இந்த 2 இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது. ஸோ இப்போ இப்படி பண்ணலாம், ஸோ இல்லை இப்படி பண்ணலாம். அப்போ யூ மூவ் யூ டேஷ். அப்புறம் இதே மாதிரி 2 தடவை பண்ணுற மூவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். எப்படின்னா கியூபை இப்படி ஹோல்ட் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் வந்து தம்பு, பேக் சைடில் வந்து இந்த ஃபிங்கர் வச்சு பிடிச்சிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரில் ஒரு மூமெண்ட், அப்புறம் பக்கத்தில் இருக்க ஃபிங்கர் வச்சு ஒரு மூமெண்ட். ஸோ 1 2
இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் டபுள் மூவ்ஸ்லாம் ஈஸியாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் லேயர். ஸோ இந்த டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டுவல் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். க்யூபை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அதாவது இந்த ஃபிங்கரை வச்சு இதை பின்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து தம்பு, ஸோ வச்சுட்டு இந்த சுண்டு வரல வச்சு இந்த லேயர் வந்து மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டி மூவ், அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த டவுன் மூவ். ஸோ ரெண்டு ஹேண்ட்லேயும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் மூவ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்படி தம்பை வச்சு மூவ் பண்ணுங்கள். இந்த தம்பை வச்சு மூவ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி எல் மூவ்ஸ் எல்லாருக்குமே இப்படி பண்ணிடலாம். அண்ட் இந்த ஃபேஸ் மூவு பேக் மூவ்லாம் வரும்போது என்ன பண்ணலான்னா, உங்கள் க்யூபை வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் மேலே ரொட்டேட் பண்ணிட்டு உங்கள் கையை இப்படி கொண்டு வரலாம். ஸோ கையை இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணலாம் ஃபேஸ் மூவ். ஸோ இப்படி பண்ணலாம், இல்லை வேறு எப்படி பண்ணலாம்னா இந்த தம்பை வச்சே பண்ணலாம். எப்படின்னா இந்த தம்பை வந்து மேலே கொண்டு போயிட்டு இப்படி, ஸோ இந்த மிடில் லேயரை வந்து இங்கே ஹோல்டு பண்ணணும். இந்த ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் மூவ்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ பேக் லேயருக்கு வந்து என்ன பண்ணலான்னா, க்யூபை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சுண்டு வரல வச்சு பண்ணலாம். ஸோ ஒரு 3x3 க்யூப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபிங்கர் ட்ரிக்ஸ், அதாவது ஹோல்ட் பண்ணுற ட்ரிக்ஸ் வந்து கரெக்டாக பண்ணோன்னா ஈஸியாக வந்து பிகினர் லெவல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்து இன்டர்மீடியட் போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அண்ட் ஒரு 3x3 எப்படின்னா 2x2 வந்து ரொம்ப ஈஸி தான். 2 தம்பையும் வந்து இந்த கீழே கலையை வச்சு பிடிச்சிக்குவீங்க. ஸோ வந்து ஈஸியாக இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி யூ மூவ் பண்ணலாம். ஸோ டி மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த 2 தம்பி மேலே கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த சுண்டு வரல யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ்னால் ஒரு வரல இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதே வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி பேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சுண்டு வரல் கையை வந்து இப்படி இருக்கிறத பொசிஷனை இப்படி மாற்றிட்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ 2x2 3x3. நெக்ஸ்ட் வந்து பைரமிக்ஸில் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா, உங்களோட 2 தம்பும் வந்து இந்த கீழே இருக்க சென்டர்ஸ் வந்து கேட்ச் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இங்கேயும் பிடிச்சிக்கோங்க. ஸோ உங்களோட இந்த 2 விரலில் வந்து இப்படி சுற்றி, ஸோ இந்த கோணை சுற்றி ஒரு ஹேண்டு, இந்த கோணை சுற்றி ஒரு ஹேண்டு, இப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது வந்து ஆர் மூமெண்ட்டு, இது எல் மூமெண்ட்டு, யூ மூமெண்ட்லாம் இந்த மாதிரி. ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் சைடில் இருக்க மூமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். க்யூபை லைட்டாக ஸ்லாண்டிங் வச்சுட்டு ஸோ இந்த இண்டெக்ஸை வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பைரமிக்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து மூமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் வேகமாகவும் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4. ஸோ 4x4 பொறுத்த வரைக்கும் எப்படி மூவ்மெண்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவ்மெண்ட்லாம் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்க இந்த தம்பு வந்து இந்த 3வது லேயர் வரைக்கும் கேட்ச் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ இந்த சென்டர் வரைக்கும் கேட்ச் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் இந்த இதை மூவ் பண்ணணும். அண்ட் இப்போ லெஃப்ட் சைடில் இப்போ இந்த லேயர் பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஹேண்டை வந்து நீங்கள் வரைக்கும் கேட்ச் பண்ணணும். இந்த லேயர் வரைக்கும் பிடிச்சிட்டு ஸோ இந்த தம்பை பாருங்கள், இந்த தம்பு வந்து இந்த 3வது லேயரை வந்து கேட்ச் பண்ணியிருக்கு. அப்போ தான் நான் வந்து இதை மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ 2 லேயர் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, தம்பை கொஞ்சம் நாட்டிடணும். ஸோ தம்பு வந்து இப்போ இங்கே இருக்குது. அப்போ நான் இந்த 2 லேயர் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேயர்ஸை மூவ் பண்ணுறதும். ஸோ 4 5 6லாம் போகும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான லேயருக்கு முன்னாடி வரைக்கும் கேட்ச் பண்ணிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுலேயும் நம்ம வந்து இந்த டபுள் மூவ்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த 1 2 இந்த மாதிரி 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறது ரொம்ப இது நல்லாயிருக்கும். அடுத்து வந்து மிடில் லேயர் மூவ்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா மிடில் லேயர் மூவ்க்கு என்ன பண்ணணும்னா, இந்த நடுவில் இருக்க 2 விரல் இருக்குல்ல, ஸோ இந்த 2 விரலை வந்து யூஸ் பண்ணணும். எப்படின்னா க்யூப் வந்து எப்பயும் போல் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, ஸோ ரிங் ஃபிங்கரை வந்து இந்த இடத்துல வைங்க. அதாவது இந்த லேயர் இருக்கா, இந்த லேயருக்கு பின்னாடி இந்த இடத்துல வைங்க. க்யூப்பை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ லைட்டாக அதை புஷ் பண்ணுங்கள். 2 சைடும் பிடிச்சிருக்கீங்க, இதை மட்டும் புஷ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மிடில் லேயர் வந்து ரொட்டேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மிடில் லேயரோட ரிவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, இந்த எம் ஸ்லைஸே வந்து ரிவர்ஸ்லேயும் ரொட்டேட் பண்ணலாம். இந்த ரிங்கை வந்து இந்த சைட்லேருந்து கொடுங்க புஷ். ஸோ இந்த மாதிரி கொடுத்து பழகலாம். ஸோ மிடில் லேயருக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் ட்ரிக் இருக்குது. அதிலே டபுள் மூவ்ஸ்.
ஸோ இதுலேயே வந்து டபுள் மூவ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா இந்த ரிங் ஃபிங்கரும் இந்த மிடில் ஃபிங்கரையும் சேர்த்து யூஸ் பண்ணால் டபுள் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 1, அப்புறம் இந்த விரலை வச்சு 2, 1, 2. ஸோ பேக் சைடில் இருக்கிறதுலாம் அவ்வளோ தெரில, பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு வந்து பேசிக்காக வந்து கியூபோட ஃபிங்கர் ட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே அவசியம். இது இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமே வந்து ஒரு பிகினர் லெவலில் அச்சீவ் பண்ணலாம், இன்டர்மீடியட் லெவலில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.